ஃப்ரெண்ட்ஸ், நைட்டு 1:55 ஆகுது. நாங்கள் நாகப்பட்டினம் வழி போயின்னு இருக்கோம். இன்னும் 130 கிலோமீட்டர்ஸ் இருக்குது நாகப்பட்டினத்துக்கு. ரோடு அவ்வளோ ஸ்மூத் ரோடு இல்லை, கொஞ்சம் ஜம்பிங்கெல்லாம் ஆகுது, நினச்சிக்காதீங்க. ரோடு கரடு முரடாகுது ரொம்ப ரோடு. நான் ட்ரைவ் பண்ணிட்டு போயிருக்கேன், யாரும் இல்லை பாருங்கள் ரோட்டில். இந்தியா முன்னால் பண்ண 2 o'clock ஆகின்னு இருக்கு. சூப்பர் டிரைவிங் பண்ணி போயின்னு இருக்கேன். நான் வேளாங்கண்ணிக்கு போயின்னு இருக்கோம். மதுரை மீனாட்சி கோயிலேருந்து நல்லா சூப்பர் தர்ஷனம்லாம் கிடச்சி, மதுரை மீனாட்சி அம்மா பார்த்ததுக்கப்புறம் இப்போ வேளாங்கண்ணி மாதாவை பார்க்கறதுக்கு போயின்னு இருக்கோம். இந்த லைட்டு டிம்மாக இருக்குது பாருங்க, இப்போ பாருங்கள். இப்போ நான் நாகப்பட்டினத்துக்கு போயிருக்கேன். ஹார்ட்லி ஒரு 125 கிலோமீட்டர்ஸ் இன்னும் இருக்குது. மதுரையிலேருந்து வேளாங்கண்ணிக்கு 280 கிலோமீட்டர்ஸ் ஆகுது. நைட்டு 11:30க்கு பெட்ரோல்லாம் ஃபில் பண்ணிவிட்டு மதுரை மீனாட்சி கோயில்கிட்டேருந்து விட்டோம் 11:30க்கு. இப்போது டைம் பார்த்திங்கன்னா 1:58 ஆகுது. 1:58 ஆகுது. ஆல்மோஸ்ட் 165 கிலோமீட்டர் கவர் பண்ணிட்டேன் நான் 2 ஹவர்ஸில். இப்போது இன்னும் ஒரு 125 கிலோமீட்டர்ஸ் இருக்குது வேளாங்கண்ணிக்கு. எக்ஸாக்டாக சொன்னோன்னா இப்போ தான் நாங்கள் திருச்சி பைபாஸ் வழியாக நாகப்பட்டினம் ரோட்டில் க்ராஸ் பண்ணியாச்சு. இதான் இப்போ சிச்சுவேஷன். நைட் டிரைவிங் சூப்பராக இருக்குது. எனக்கு கார் டிரைவிங்னால் ரொம்ப என்ஜாய் பண்ணி ஓட்டுவேன் நான். இது வரைக்கும் ஒரு தூக்கம் இல்லை, ஒன்றும் இல்லை. நேற்று காலையில் பெங்களூர் விட்டுருந்து நாங்கள் ஸ்ட்ரெயிட்டாக வேளாங்கண்ணிக்கு போக வேண்டியது. அது என்னான்னு தெரில, நம்மளை இது மதுரை மீனாட்சி அம்மா நேராக மதுரைக்கு கூட்டின்னு போயாச்சு. அங்கே போய் இறங்கி ஃப்ரெஷ்ஷன் அப் ஆகி கொஞ்சம் நாங்கள் இது அங்கேருந்து டோக்கன்லாம் வாங்கி ஒரு 100 rupees பர் ஹெட்டு, 400 rupeesக்கு நம்ம டிக்கெட்டெல்லாம் வாங்கி, தர்ஷன் டிக்கெட்டு வாங்கி ஒரு 1.5-2 hours கிட்ட க்யூவில் நின்று. இதில் முக்கியமாக சொல்ல போனோன்னா எங்கள் அம்மா இன்னும் ஒரு இயர் கூட ஆகலை. ஹார்ட் ப்ராப்ளம், ஹார்ட் பேஷண்ட்டு எங்கள் அம்மா. இன்னும் 7 months தான் ஆகுது. 3 ஸ்டென்ட்டு போட்டதுக்கப்புறம் நாங்கள் இவ்வளோ பெரிய லாங் ட்ரைவில் அவங்க க்ளீனாக பின்னாடி உட்காந்துன்னு இருக்காங்க, தூங்கின்னு இருக்காங்க. உட்காந்து ட்ராவல் பண்ணி
அந்த 1.5 2 hours அவங்க வந்து இதில் தர்ஷனுக்காக க்யூவில் நின்று வெயிட் பண்ணி மீனாட்சி அம்மா தர்ஷன் எல்லாம் முடிச்சுக்கின்னு வெளியே வரணுன்னாக்கா சும்மா சொல்லவே வேணாம். கிரேட் தான், காட் இஸ் கிரேட். அவங்களுக்கும் அந்த ஸ்ட்ரென்த்து கொடுத்த இதுக்கு நான் வெரி தேங்க்ஃபுல் டு ஆல்மைட்டி காட். இப்போது நெக்ஸ்ட்டு என்னான்னு பார்த்தீங்கன்னா, அதே மாதிரி நம்மளுக்கு வேளாங்கண்ணி மாதா, ஆரோக்கிய மாதா ரொம்பவும் இம்பார்ட்டண்ட்டு. அவங்களும் சக்தி வாய்ந்த ஒரு தெய்வம். அவங்கள எப்படி நான் மீட் பண்ணி ப்ரேயர் பண்ணி வரணுன்ற ஒரு எண்ணத்தோட மதுரையிலேருந்து டைரெக்டாக வேளாங்கண்ணிக்கு ட்ரைவ் பண்ணுறதுக்கு முடிவு பண்ணி கொஞ்சம் கூட ரெஸ்ட் இல்லாமல் கண்டினியூ டிரைவிங். அதுதான் முக்கியமான ஒரு விஷயம். உங்கள்கிட்ட இப்போ ஷேர் பண்ணிக்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, கண்டினியூ டிரைவிங். கொஞ்சம் கூட ரெஸ்ட் எடுக்காமல் காலையில் பெங்களூர் விட்டது நேராக மதுரை மீனாட்சி அம்மா கோயிலுக்கு போய் அங்கேருந்து இறங்கி கொஞ்சம் கூட டைம் வேஸ்ட் பண்ணாமல் க்யூவில் 1.5 2 hours க்யூவில் நின்று தர்ஷன் முடிச்சுட்டு இம்மீடியட்டாக பார்க்கிங் லாட்லேருந்து அது இன்னொன்று ஒரு மெயினாக ஒரு விஷயம் சொன்னோம். மதுரை நாங்கள் ரீச் ஆயாச்சு. அந்த மதுரை சிட்டியில் நம்மளை செம்மையாக சுற்ற வச்சுட்டாங்க ஜனங்க. இங்கே என்ன ஒரு மிஸ்டேக்னா, மதுரையில் அட்ரஸ் கேட்டாக்கா லெஃப்ட்டு ரைட்டு, ஃப்ரண்ட்டில் லெஃப்ட்டு கட் பண்ணு, ரெண்டாவது லெஃப்டில் கட் பண்ணு, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு செம்மையாக சுற்ற விட்றாங்க. பார்க்கிங்க்கு கொஞ்சம் கூட ஸ்பேஸே கிடைக்கிறதுல மோசமான ஒரு அரேஞ்ச்மெண்ட்டு. ஈவன் டெம்பிள் அத்தாரிட்டிங்கெல்லாம் கண்டிப்பாக இதை பற்றி கொஞ்சம் டீல் பண்ணி வர பக்தர்களுக்கெல்லாம் இடையூறு ஒன்றும் ஆகாத மாதிரி இருக்கிறதுக்கு கொஞ்சம் ஏதாவது வழி பண்ணோம். பிகாஸ் நான் ரொம்ப அவஸ்தைப்பட்டேன் பார்க்கிங்காக. ஆல்மோஸ்ட் 1.5 hour நாங்கள் வெறும் அந்த டெம்பிள்கிட்டேயே ரவுண்ட் அடிச்சுன்னு இருந்தோம். இது பார்க்கிங்க்கு ஸ்பேஸ் கிடைக்காம. அதுக்கப்புறம் எப்படியோ இது டெம்பிள் பார்க்கிங் ஃபெசிலிட்டி இருக்காங்க, அதில் எப்படியோ என்ட்ராகி அங்கே பார்க்கிங் பண்ணிவிட்டு தர்ஷனம்லாம் முடிச்சுட்டு இம்மீடியட்டாக இல்லை, அங்கே ஒரு சின்ன ஒரு ஸ்நாக் 11 o'clock ஆச்சு. நாங்கள் 11 இல்லை 10:45 ஆச்சு வெளியில் வரணும். நான் தர்ஷன் முடிச்சுட்டு அதை முடிச்சுட்டு வெளியே வந்திருந்தோம். ஒரு ஹோட்டல் கூட எங்கேயுமே கிடைக்கல. அப்போது பக்கத்தில் ஒரு டீ ஷாப் இருந்துச்சு. அங்கே ஒரு சின்ன சப்பாத்தியும் மைதாவில் செஞ்ச பரோட்டாவும் எப்படியோ அதை மேனேஜ் பண்ணி சாப்பிட்டு இமீடியட்டாக அங்கேருந்து பார்க்கிங் லாட்லேருந்து ஒரு 11:30க்கு அங்கேருந்து கிளம்பினோம். இப்போது டைம் பார்த்திங்கன்னா 2:05 ஆகுது. நான் ஆல்மோஸ்ட் 170 கிலோமீட்டர்ஸ் நான் கவர் பண்ணிகிட்டே இருக்கேன். இப்போது ஹார்ட்லி ஒரு 120 கிலோமீட்டர்ஸ் இப்போது வேளாங்கண்ணிக்கு இருக்குது. அங்கே ரீச் ஆகிட்டு வேளாங்கண்ணி விசேஷம் மொத்தம் வீடியோ பண்ணி போட போகிறேன். கண்டிப்பாக மறக்காமல் ஃபுல்லாக வீடியோ பாருங்கள். என் வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பின்னால் ஒரு இது திருடம்பார் முக்காடு போத்தின்னு பின்னால் உட்காந்துட்டு இருக்கான். அவனை கொஞ்சம் கரெக்டாக பார்த்துக்கோங்க இந்த வீடியோவில்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். அது அவ்வளோதான் விசேஷம். நைட் டிரைவிங்கை பற்றி உங்ககிட்ட ஷேர் பண்ணணுன்னு இருந்துச்சு. அதுதான் பண்ணியிருக்கீங்க. இப்போ நாங்கள் ஒரு டோல் கேட்டில் இருக்கோம். டோல் கேட்லேருந்து இப்போ நான் மறுபடியும் ரிலீஸ் ஆகிட்டேன். சரி ஃப்ரெண்ட்ஸ், catch you in the next video. Until then, I'm signing off. மறக்காமல் எனக்கு ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டை கொடுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க கிட்டலாம் என் வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அந்த பெல் ஐக்கானையும் மறக்காமல் தட்டி விட்டுருங்க. அப்போ தான் உங்களுக்கு என்னோடய வீடியோவோட நோட்டிஃபிகேஷன்லாம் வரும். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நைட் டிரைவிங். ஐ எம் டிரைவிங் டுவர்ட்ஸ் நாகப்பட்டினம். ஓகே, பாய் ஃப்ரம் சுரேஷ் ட்ராவல் லாக். ஃப்ரெண்ட்ஸ், ஆல்மோஸ்ட் நம்ம டெஸ்டினேஷன் வந்து ரீச் ஆகும். டெஸ்டினேஷன் வந்துட்டோம். ஆல்மோஸ்ட் ரீச் ஆகிற நிலைமைக்கு வந்துட்டோம். நம்ம இப்போ ஜஸ்ட்டு பார்த்திங்கன்னா 11.6 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. இதுதான் வேளாங்கண்ணிக்கு போகிற ரூட்டு. இன்னொரு 11.4 கிலோமீட்டர்ஸில் நம்ம டெஸ்டினேஷனை வந்து அடைஞ்சிடுவோம். அப்புறம் அங்கே இருக்கிற என்னென்ன விசேஷத்தை நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ ரீச் ஆகிறதுக்கு கொஞ்ச நேரம் இருக்குது. ரீச் ஆன உடனே அங்கே எப்படி இருக்குங்கிறத உங்களுக்கு காட்டிடுறேன் நான் இந்த வீடியோலேயே. early மார்னிங் என்ன மாதிரி வியூ இருக்குன்றத உங்களுக்கு இந்த வீடியோவில் இப்போ காட்டுறேன். நான் அங்கே ரீச் ஆன உடனே அதை காட்டுறேன். அது வரைக்கும் சின்ன ஒரு பாஸ்